அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பாகிஸ்தானுடனான இந்த தாக்குதல் இந்தியா நிறுத்தப் போறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சண்டை நிறுத்தத்த தாண்டி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவதாக குற்றச்சாட்டுகள் இருக்கு. இருப்பினும் இந்த ஆப்பரேஷன் சிந்தூர் அதன் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதல், அது எல்லாமே ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுதான் முதல்ல தலைப்புச் செய்தியில அததான் குடுத்திருக்காங்க. சரியா? முக்கியமான செய்திகளுக்கு போறப்ப எழுத்தாளர் ஹரிஹரன் அவர்கள் வந்து காலமாயிருக்கார். எழுத்தாளர் ஹரிஹரன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, முக்கியமா இவருடைய அ இந்த புனைப்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேவதி அப்படிங்கிற புனைப்பெயர்ல சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கான நாவல்களை எழுதக்கூடிய மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர். சரிங்களா? இவரோட முக்கியமான படைப்பு, விருது வாங்குன படைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவளம் தந்த பரிசு அப்படிங்கிறது இவரோட முக்கியமான படைப்புகள்ல ஒன்று. சரிங்களா? பவளம் தந்த பரிசு. இந்த நூல் பார்த்தீங்கன்னா, நமக்கு பால சாகித்ய புரஸ்கார் அப்படிங்கிற விருத வாங்கியிருக்கும். சரிங்களா? சிறுவர்களுக்காக எழுதக்கூடிய சிறந்த நாவல்களுக்கு, சிறுகதைகளுக்கு தான் இந்த பால சாகித்ய புரஸ்கார் அப்படிங்கிற விருத சாகித்ய அகாடமி வருஷம் வருஷம் வழங்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில பால சாகித்ய புரஸ்கார் விருது வாங்கியிருக்கக்கூடிய எழுத்தாளர் ஹரிஹரன் அவர்கள் இறந்து போயிருக்கார். என்ன நூலுக்காக இந்த பால சாகித்ய புரஸ்கார் அப்படிங்கிற விருது வாங்கியிருக்கார் அப்படின்னா, பவளம் தந்த பரிசு அப்படிங்கிற நூலுக்காக வாங்கியிருக்கார். சரிங்களா? ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 3ஆம், 5ஆம் மற்றும் 8ஆம் வகுப்புகளின் கற்றல் அடைவு திறன் தேசிய சராசரியை விட உயர்வு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்லாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் நடத்துவாங்க. ஓகேங்களா? ஸ்லாஸ் அப்படிங்கிற டெஸ்ட். ஸ்லாஸ் அப்படின்னா SLAS ஓகேவா? ஸ்டேட் லெவல் அச்சீவ்மென்ட் சர்வே அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த ஸ்லாஸ் அப்படிங்கிற டெஸ்ட் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு சில மாணவர்களுக்கு மட்டும் தான் இந்த ஸ்லாஸ் அப்படிங்கிற டெஸ்ட் நடத்துவாங்க. சும்மா ஒரு லேர்னிங் எப்படி இருக்கு மாணவர்கள் மத்தியில அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக நடத்தக்கூடிய ஒரு டெஸ்ட். இருந்தாலும் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய குற்றச்சாட்டுகள் உதாரணத்துக்கு நம்ம ஆளுநர் கூட பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல கற்றல் அறிவு கம்மியாகிக்கிட்டே வருது. லேர்னிங் டிஃபிகல்டி வந்து மாணவர்கள் மத்தியில இருக்கு. குறிப்பா கொரோனாவுக்கு அப்புறமா லேர்னிங் டிஃபிகல்டி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருந்துட்டே இருக்கும். இதனால தமிழக அரசாங்கமும், மாநில திட்டக்குழுவும் என்ன ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட் லெவல் அச்சீவ்மென்ட் சர்வே அப்படிங்கிற இந்த ஸ்லாஸ் அப்படிங்கிற இந்த டெஸ்ட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் அனைத்து பள்ளிகள்லயும் நடத்தப் போறோம். 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களையும் இந்த டெஸ்ட்ட கட்டாயம் எழுத வைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில பிப்ரவரி மாதம் இந்த தேர்வு நடைபெற்றிருக்கும். OMR ஃபார்மட்ல தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப 8த் ஸ்டாண்டர்ட்னா ஒரு 50 கொஸ்டின் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ்ல 10 கொஸ்டின், தமிழ்ல 10 கொஸ்டின், மேத்ஸ்ல 10 கொஸ்டின், சயன்ஸ்ல 10, சோசியல்ல 10 இந்த மாரி. அது மாரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் ஆஃப் கொஸ்டின் அப்படிங்கிறத குடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? அத குடுத்து என்ன டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாணவர்களோட லேர்னிங் எப்படி இருக்கு? அவங்கள ஆன்ஸர் பண்ணத பேஸ் பண்ணி மாணவர்களோட லேர்னிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? எல்லாமே OMRல மார்க் பண்ற மாரி தான். அந்த OMRல மார்க் பண்ண OMR கலெக்ட் பண்ணி, அத ஸ் கரெக்ஷன் பண்ணி, அதிலிருந்து அனலிட்டிக்கல் டேட்டா எடுத்து பார்க்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பள்ளி மாணவர்கள் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், அவங்களுடைய கற்றல் திறன் அப்படிங்கிறது தேசிய சராசரியை விட, நேஷனல் ஆவரேஜ விட தமிழ்நாட்டுல நல்லாவே இருக்கு. தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி 2020, 21ல எடுத்த சர்வேவ கம்பேர் பண்ணி பார்க்கிறப்ப, இப்ப எடுத்த சர்வேல கற்றல் திறன் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்மனால புரிஞ்சுக்க முடியுது. அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் நேத்து சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப தமிழ்நாட்டுல லேர்னிங் டிஃபிகல்டி இருக்கு அப்படிங்கிறது இட் இஸ் அ மித் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு செய்தி நமக்கு ப்ரூவ் பண்ண வருது. லேர்னிங் டிஃபிகல்டி ஹவெவர் பார்த்தீங்கன்னா 3ஆம் வகுப்புல லேர்னிங் அதிகமா இருக்கு. 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு வரப்ப கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வருது. ஓகேங்களா? அந்த சதவீதங்கள இங்க குடுத்திருப்பாங்க. சரிங்களா? இப்ப 5ஆம் வகுப்புல பார்த்தீங்கன்னா, தமிழ் பாடத்துல 76% கற்றல் திறன் இருக்கு. ஆனா அதுவே நமக்கு 8ஆம் வகுப்புன்னு போறப்ப 52% வருது. அப்ப ஒரு ஸ்டாண்டர்ட் டூ ஸ்டாண்டர்ட் கம்மியாயிட்டே வந்தாலும், ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்ல பார்க்கிறப்ப தமிழ்நாடு தேசிய சராசரியை விட நல்லா தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அதற்கு என்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசாங்கம் கொரோனாவுக்கு அப்புறமா இருந்த அந்த லேர்னிங் கேப்ப நல்லாவே பிரிட்ஜ் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு, முக்கியமான திட்டங்களாக சொல்லக்கூடிய எண்ணும் எழுத்தும் திட்டம், இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற திட்டம், முதலமைச்சரோட காலை உணவு திட்டம், இந்த திட்டங்கள் அதே மாரி திறன்மிகு வகுப்புகள் கொண்டு வந்த திட்டம், மணற்கேணி போன்ற செயலிகள், கல்வி தொலைக்காட்சி போன்ற
அந்த விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மாணவர்களுடைய கற்றல் திறனை உயர்த்துவதற்கு உதவியாக இருந்திருக்கு அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இதுல தமிழ்நாட்டுக்குள்ள எந்தெந்த மாவட்டங்கள் சிறப்பாக செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு கன்னியாகுமரி லிட்ரேசில எப்பயுமே டாப்பா இருப்பாங்க. ஸோ அதே மாரி தான் இங்கேயும் குடுத்துருக்காங்க. கன்னியாகுமரி முதல் இடத்துல, முதல் 5 இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கன்னியாகுமரி, கடலூர், மதுரை, தென்காசி மற்றும் சிவகங்கை சரிங்களா? இவங்க எல்லாமே இந்த கற்றல் அடைவு திறன்ல கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லே. இதே கடைசி 5 இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி, ஈரோடு, செங்கல்பட்டு, சென்னை மற்றும் கோவை. ஓகேங்களா? ஸோ இவங்கலாம் வந்து இந்த ரீஜியன்ஸ்ல இன்னும் கொஞ்சம் அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத ஸ்டாட்டிஸ்டிக்கலா ஒரு டேட்டாவ எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப இத பேஸ் பண்ணி நம்மனால எங்கெங்கெல்லாம் வந்து லேர்னிங் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத அந்த ஊர்ல இருக்கக்கூடிய, அங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல இன்னும் சிறப்பு கவனம் செலுத்துறது மூலியமா, இன்னும் நம்மளுடைய கற்றல் அடைவு திறன் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே தான் போகும். சரிங்களா? ஸோ அதுக்காக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா தான் இது. மோர் ஆர் லெஸ் பார்க்கிறப்ப அரசாங்கத்தினால இன்னும் பெட்டரா அவங்க ஃபோக்கஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. சரியா? முக்கியமான விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.